தலைப்பு மனதை மாற்றும். ஒரு சஜ்தா அல்லாஹ்விடம் உண்மையாக திரும்பினால் என்ன நடக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் யாருக்கும் கவலை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. சிலர் பணத்திற்காக அழுகிறார்கள், சிலர் குடும்ப பிரச்சனைகளால் தவிக்கிறார்கள், சிலர் செய்த பாவங்களால் மனம் உடைந்து வாழ்கிறார்கள். ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் ஒரு அழகான வழியை கொடுத்திருக்கிறான். அந்த வழி சஜ்தா. அல்லாஹுவின் முன் தலை குனிந்து உண்மையாக அழைப்பது. அல்லாஹ் கூறுகிறான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். சூரா காஃபிர் நாதுமார்த்தும. இதன் அர்த்தம் என்ன? நாம் மனிதர்களிடம் சொல்ல முடியாத வழிகளை அல்லாஹ்விடம் சொல்லலாம். அவர் ஒருபோதும் சலிப்பதில்லை, அவர் ஒருபோதும் பிறகு வா என்று கூறுவதில்லை. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு கூறினார்கள், ஒரு அடியான் தனது இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் நேரம் அவன் சஜ்தாவில் இருக்கும் நேரமாகும். ஆகவே அந்த நேரத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். சஹீஹ் முஸ்லிம் நார்வை தண்டி நாம் சஜ்தாவில் என்ன கேட்கிறோம்? பணம் மட்டுமா? இல்லை. நிம்மதி, ஈமான், மன்னிப்பு, நல்ல முடிவு, நல்ல வாழ்க்கை, நல்ல மரணம், இவை அனைத்தையும் அல்லாஹ்விடம் கேட்கலாம். பலர் நினைக்கிறார்கள், நான் அதிக பாவம் செய்துவிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், தங்களுக்கே அநியாயம் செய்த என் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். சூரா அஸ்ஸுமர் ஓம்து நோங்கா ஹிண்டுமினி. இது எவ்வளவு பெரிய நற்செய்தி! நாம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் உண்மையாக தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு கூறினார்கள், தௌபா செய்பவன் பாவமே செய்யாதவனை போன்றவன். சுனன் இப்னு மாஜா நாராத நீடாதியுந்த ஹசன். எனவே இன்று முதல் ஒரு முடிவு எடுப்போம். ஒவ்வொரு தொழுகையிலும் சஜ்தாவை நீட்டிப்போம். அல்லாஹுவிடம் நம் கண்ணீரை காட்டுவோம். மனதில் இருப்பதை முழுவதும் அவரிடம் சொல்வோம். மக்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் நம்மை முழுமையாக அறிந்தவன். அவர் நம் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் அறிந்தவன். ஒரு நாள் வரலாம், நீங்கள் அழுத அதே சஜ்தாவே உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அதனால் தொழுகையை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீர்கள். 5 நேர தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை தினமும் ஓதுங்கள். திக்ரை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரா அத்தலாக் உர்பயிம்பனி. இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. உலகமே கைவிட்டாலும் அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று. இரவு நீங்கள் தொழுகை முடித்த பிறகு 2 நிமிடங்கள் கூடுதலாக சஜ்தாவில் இருங்கள். உங்கள் இதயத்தில் இருப்பதை எல்லாம் அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். அவர் கேட்கிறான், அவர் அறிவான், அவர் பதிலளிப்பான். அவரது பதில் நாம் எதிர்பார்த்த நேரத்தில் வராமல் இருக்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் நமக்கு மிகவும் நல்லதாகவே வரும். அதுதான் ஒரு முக்மினின் நம்பிக்கை. அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாகவும் சஜ்தாவில் கண்ணீர் சிந்தும் இதயங்களாகவும் இறுதி வரை ஈமானுடன் வாழக்கூடியவர்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன்.